ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ளது. ஒரு நாளும் உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு அந்த கிருபை விலகவே விலகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்க போகிறோம். ஆமென். கடந்த நாட்களில் எத்தனையோ தாழ்வான சூழ்நிலைகளில, தாழ்வான நேரங்களில, மனிதர்கள் மறந்த வேளையில கர்த்தர் நினைத்தாரே, அந்த கர்த்தருக்கு நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, கர்த்தாவே நீர் நல்லவர், நீ ரொம்ப நல்லவர் என்று துதிப்போமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 வானங்களை விரித்தவரை துதியுங்கள். பூமியை படைத்தவரை துதியுங்கள். சூரியனை படைத்தவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள். சூரியனை படைத்தவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 நாங்கள் தனிமையில கடந்து சென்ற பொழுதும் எங்களோடு கூட இருந்த நல்ல நேசர், தாழ்வில் எங்களை நினைத்தீரே. ஓ, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை கூப்பி சொல்லுவோமா? கடந்த நாட்களில் எத்தனையோ தாழ்வான நேரங்கள், எத்தனையோ துயரமான சூழ்நிலைகள், எத்தனையோ ஆண்டவரை இல்லாத சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை தயவாய் நடத்தி வந்தீரே. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல விடுதலைகளை கொடுத்தீரே. தேவையான சூழ்நிலையில, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, கட்டுகளில்
இருந்து, பலவீனங்கள்ல இருந்து, உபத்திரவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீரே. ஓ உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மனதார சொல்லுவோமா, எங்கள் தாழ்வுல கடந்த 5 மாதங்களிலும் எங்கள் தாழ்வுல எங்களை நினைத்தவர், எங்களை ஆண்டவரை உயர்த்தினவர், எங்களது கட்டுகளில் இருந்து விடுதலையை அளித்தவர். உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தந்தவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த 6வது மாதத்தின் 1வது நாள்ல நாங்கள் நின்று கொண்டு கர்த்தாவே, இத்தனை நாட்களிலும் எந்தெந்த சூழ்நிலைகளில் நாங்கள் பசியோடு தாகத்தோடு நின்றோமோ ஆண்டவரே, தேவையான இம்மைக்குரிய ஆகாரத்தையும் மறுமைக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்து வழி நடத்தி வந்த நல்ல நேசரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி தேவனை துதித்து பாடுவோமா. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். கரங்களை தட்டி மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா. 2 கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 ஆமென். மனதார தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. தாழ்வில் நினைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆகாரம் தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி மனதார எவ்வளவு சத்தமா தேவனை நோக்கி பார்த்து நல்லா துதிக்க முடியுமோ அவ்வளவு நல்ல சத்தமா. எத்தனையோ தாழ்வு நிறைந்த நேரங்களில் நினைத்தீரே உமக்கு நன்றி. ஆமென். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். சபையார் சேர்ந்து சத்தமா மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சபையார் மாத்திரம் சத்தமாய் அல்லேலூயா. மனதார தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்தும்படியாய் கரங்களை அசைத்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பார்த்து அல்லேலூயா 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 அப்படியே அண்ணாந்து பார்த்து சொல்லுவோம். அவருக்கே மகிமை உண்டாகும்படியாய் இத்தனை நாட்களிலும் நம்மை நினைத்து நம்மோடு கூட இருந்த தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா
ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி நித்தமும் ஆகாரம் தந்த நல்ல தேவனே, தாழ்வில் நினைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இந்த மாதம் முழுவதுமாய் இருப்பார். உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷனாலையும் எந்த வல்லமையினாலையும் ஒன்று செய்ய முடியாது. பயப்படாதீங்க. இந்த மாதத்துல தைரியமா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புதிய பாடலை கற்றுக்கொண்டு பாடுவோமா? செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே, நமக்கு முன்பதா எவ்வளவு பெரிய பர்வதம் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலையானாலும் எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் அது சம பூமியாய் மாறும். ஆமென். வேதம் அதை தானே சொல்லுது. கரங்களை தட்டி கற்றுக்கொண்டு பாடுவோமா? செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே, நீ சம பூமியாவாய் நிச்சயமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் நிற்கும் பர்வதமே. எலியா கர்மேல் மலையின் மேல நின்று ஆவியில் செபித்தது போல கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்களும் செபிக்கிறோம். கர்த்தர் அக்கினியால் பதில் அனுப்புவீராக. ஆமென். கரங்களை தட்டி கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், ஆவியில் நிறைந்து செபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவீர். ஆவியில் நிறைந்து செபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவீர். செருபாபேலின் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே. எலும்புகள் பள்ளத்தாக்குல கர்த்தாவே உம்முடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எசேக்கியேலை போல ஆவியில் நிறைந்து ஆண்டவரை தீர்க்கமாய் நாங்கள் சொல்லும் பொழுது, எங்களுக்கு என்று ஒன்றுமே இல்லாத நிலைகள் கூட புதிதாய் உருவாக்கப்பட்டு எங்களுக்காய் துணை நிற்குமே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே, நன்றி அப்பா. எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான், எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான், ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தார். எலும்புகள் சீன
சத்தமாய் பலத்தினாலும் அல்ல. மறுபடியுமாய் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவி செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். ஓ புது வாழ்வு, புது துவக்கம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி. ஓ நன்றி. ரெண்டு காரியங்களை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இருள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். இந்த ஜூன் மாதத்துல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு இந்த இதிலிருந்து வார்த்தையை நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன் காரியங்களில காணப்படுவார். கர்த்தர் உன்னுடைய ஸ்தானத்துல வந்து நிற்பார். கர்த்தர் உன்னுடைய நிலைகளை நின்று கொண்டு நடத்துகிறவராய் இருப்பார். கர்த்தர் உன்னுடைய காரியங்களை துவங்குகிறவராய் இருப்பார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் வீச செய்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகிறவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில் சபையில் நம்ம சபையில் என்று வேதாமத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக காரியங்களில தேவன் தோன்றின விதங்கள் இருக்கிறது. ஆகார் தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, நேசிக்கப்பட்டு கொடுத்ததான ஆதாரங்கள், கொடுக்கப்பட்டதான சிநேகங்கள் எல்லா நிலைகளையும் தாண்டி அவளை வெறுத்து ஒதுக்கி விரட்டி விடப்பட்டதான ஒரு நிலைகளாய் காணப்பட்டிருந்த போதிலும், ஆகார் வனாந்தரத்தில் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைகளோடு காணப்பட்டு இருள் சூழ்ந்ததான நிலைகளை கோடு காணப்பட்டிருந்த போது, தேவன் அந்த சூழ்நிலைகளில் என்னுடைய பிள்ளைய நான் சாகிறத பார்க்க கூடாது என்று சொல்லி பிள்ளைய தூரத்தில் வச்சிட்டு இவள் ஓடி வந்து அழுது கொண்டிருக்கிற அந்த வேளையில தேவன் வனாந்தரத்தில் அந்த இருள் சூழ்ந்ததான ஆகாருடைய சூழ்நிலைகளை தேவன் உதயமானதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய துறவை உண்டு பண்ணினார். தேவையானவைகளை கர்த்தர் இடத்தில் துவங்கி அங்கு ஆண்டவர் ஆகாரோடு தேவன் பேசினார். உன் பிள்ளைக்கு வேண்டிய தண்ணீர் இருக்கிறது, உன் பிள்ளையை பிழைக்கவை என்று சொல்லி தேவன் முடிந்து போனவைகளை மறுபடியும் உதயமாக்கும்படியாக இருளை கர்த்தர் ஆண்டவர் மாற்றி வெளிச்சத்தை உதயமாக்கி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்குள்ளாக இன்றைக்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, இதுக்கு மேல என்ன இருக்குது என்று சொல்லி மாமியார் கிட்ட பட்சமாய் நின்றதான ரூத்துவுக்கு தேவன் மறு வாழ்க்கையை உதயமாக்கி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய உண்மைத்துவம், அவருடைய கரிசனை, அவருடைய தாழ்மை, அவருடைய நடந்து கொண்டதான நடத்துதலை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் அவைகளை பார்த்து ஆண்டவர் முடிந்து போக விடாதபடிக்கு புதிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். போவாசுடைய சந்ததியை தேவன் ரூத்தின் மூலமாய் தேவன் பலப்படுத்தினார். பார்க்கிறோம் வேதாகமத்தில். அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து எழும்பி வரக்கூடிய ஒரு காரியம் காணப்பட்டு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் தெரியாதவைகளை
தேவன் உதயமாக்கி கொடுப்பார். அவர் உதிக்க செய்வார். நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போன நிலைகளில் தேவன் புதிய உதயத்தை தேவன் துவங்கி தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆபிரகாம் கூட தனக்கு கிடைத்ததான இந்த பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த சொல்லிட்டாரு. இனி அவர் பிள்ளை தருவாரோ தர மாட்டாரோ, ஒரு பிள்ளைக்கு இத்தனை வருஷம் ஆயிருச்சு, அதோட விடல. ஆண்டவர் கீழ்ப்படிதலை சோதிக்கிறாரே. இந்த பிள்ளையை மறுபடியுமாய் சாகும்படியாய் பலி செலுத்தும்படியாய் சொல்லிட்டாரே. என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு கீழ்ப்படிவதுதான் நல்லது என்று சொல்லி போனதான ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பல நிலைகளுக்குள்ளாக தாண்டி கடந்து சென்றான். அவன் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்தான். அந்த கடைசி வேளையில கூட எல்லாம் முடிய போகுது. ஒரே ஒரு காரியம், இதோட என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்தது, என் சந்ததி இதுக்கு பிற்பாடு இல்லாமல் கூட போகலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு உத்தமனுக்கு தேவன் புதிய உதயத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை நம்பி இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைக்காதீங்க. தேவன் நீங்கள் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற வேளையில கர்த்தர் ஒரு புதிய உதயத்தை தேவன் ஆண்டவர் ஆரம்பித்ததை தேவன் ஏற்படுத்தி தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த ஜூன் மாதம் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய்த்தான் தேவன் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் 1ஆம் தேதி அதுமா சர்ச்சில் தேவன் நம்மளை உட்கார வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். எதெல்லாம் உதிக்காம போச்சு, எந்தெந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில சூரியன் மங்கி போச்சோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருள் அதிகமா எழும்பிருச்சோ, மறந்துடாதீங்க. இந்த மாதம் இந்த வார்த்தையை தந்த தேவன் ஒரு புதிய வெளிச்சத்தை உங்க மேல காண வைப்பார் என்பதுல மாற்றம் இல்லை. ஆமென். அவர் உதிக்கிறவராயிருக்கிறார். அங்க சொல்லுகிறோம், அங்க பார்க்கிறோம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவனுடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். 2, உதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க வைக்கிறவராயிருக்கிறார். 2வதாய் நாம் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய மகிமையை விளங்க செய்கிறார். ஆமென். இங்க பார்க்கிறோம் இருள், அடுத்ததாக தேவனுடைய வெளிச்சம். இருள், தேவனுடைய வெளிச்சம். ஆண்டவர் உதிக்கிறவராயிருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த மாதம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகிற விதத்தை நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதத்தில் அவருடைய மகிமையை நீங்க உணர்வீங்க. அவருடைய அந்த பிரகாசமுள்ள அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. நாளுக்கு நாள் ஒரு முதிர்ச்சியும், நாளுக்கு நாள் ஒரு எண்ணங்கள்ல ஒரு பரந்த மனப்பான்மையும், நாளுக்கு நாள் தேவனிடத்திலிருந்து எனக்கு அனுகூலங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லியும் நினைக்கக்கூடிய மனது ஆராதிக்கிற பிள்ளைக்கு காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவங்களுக்கு மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும்? எப்படிப்பட்ட மனசா இருக்கணும்? பெரிய மனசா இருக்கணும். எப்படிப்பட்ட மனசா இருக்கணும்? பெரிய மனசா இருக்கணும். பரந்த மனசா இருக்கணும். இருக்கணுமா? இருக்குமா? இருக்கணும். கற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு சில விஷயத்துல குறுகின மனப்பான்மையா இருந்தபோது கர்த்தர் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார் வேதத்தின்படி. நான் பரந்த மனசோடு இருக்க என்னை என்ன செய்கிறேன்? பழக்கப்படுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்க பழக்கப்படுத்தும் போதுதான் கர்த்தர் நன்மையை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லதை செய்கிறவராயிருக்கிறார். அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம நல்லது செஞ்சோம்னாலும், யாருக்கு நல்லது காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு பலனை கொடுப்பார் ஒழிய வேற யாருக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. குடும்பத்திலையும் எதிர்பார்க்காதீங்க. இதை எதிர்பார்த்து ஒரு சண்டை போட்டுறாதீங்க. பிள்ளைகளே, நம்மளுடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல் இருக்கட்டும். கையை தூக்கி சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க. என் எதிர்பார்ப்பு, என் ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய தாகம்
என் ஆசை, என் வேண்டுதல் உங்களிடத்தில் தான் இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் இருக்கட்டும். நீங்களா எதிர்பார்ப்ப வேற எதுல மேல வச்சிடாதீங்க. அது தோய்ந்து போகும், அது இருள் மூடுகிறதாய் காணப்படும். ஆமென். அடுத்ததாய் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த அதிகாரத்துல 13வது வசனத்தை படிங்களேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் போயிட்டேன் இல்ல, செத்து 3வது நாள் உயிரோட எழும்பி நான் போயிட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்றாரு. கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி இருக்கலாமே. ஆமா, இப்படித்தான் நம்ம எழும்பணும். இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இருக்கிறேன்னா சர்ச்சில் இருக்கிறாரு, என் வீட்டில் இருக்கிறாரு, என் ஜெபத்தில் இருக்கிறாரு, என் முழங்கால இருக்கிறாரு, என் கண்ணீர்ல இருக்கிறாரு, என் புலம்பல்ல இருக்கிறாரு, என் எதிர்பார்ப்புகள் இருக்கிறாரு. ஏன் இந்த ஜூன் மாதத்தை தந்த தேவன் இந்த ஜூன் மாதத்திலும் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் மாயிருக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, வாசிங்க 14வது வசனத்தை, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும். இந்த வாசல் என்பது சபை. சபை மூலமாய் கர்த்தருடைய அந்த ஜீவ விருட்சத்தின் காரியங்களை போதிக்கப்படுகிறது. சபைதான் உங்களுக்கு வாசல். வாழ்க்கையில தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். சபையை ஏன் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார் என்றால், சபைதான் நம்மளுக்கு வாசல். சபை மூலமாத்தான் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை நம்ம மேல் பிரகாசிக்க வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சபையை கர்த்தர் உங்களுக்கு அதனாலதான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், சபையை கனமா நினைங்க. பார்க்கிறோம், சபை வாசலாய் இருக்கிறது. நானே வாசல் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. வாசலாய் இருக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நான் சபைக்கு தலையாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபையை கட்டுகிறது அவராயிருக்கிறார். ஆகையால் இந்த சபையை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமா என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, உங்க வீட்டுல பக்கத்துல சபை இருக்கும், ஏன் உங்க குடும்பத்திலே சபை இருக்கும், சபை இல்லாம இருக்காது. ஆனா தேவன் தந்த சபையை நீங்கள் உணர்ந்து அறிய வேண்டும். ஏன்னா அதுதான் வாசல். அதுதான் எனது வாசல். அங்க பார்க்கிறோம், இந்த வாசல் மூலமா தான் ஜீவ விருட்சத்தினுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம இந்த போதனைகளை கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது, நம்முடைய வாழ்க்கையில அநேக திருத்தங்கள் உண்டாகிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். காரணம், அவர் தந்திருக்கிற வாசலை நீங்கள் சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு மதித்து காணப்படும் போது கர்த்தர் ஜீவ விருட்சத்தை தேவன் நம்மளுக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது அங்க பார்க்கிறோம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, ஜீவ விருட்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாசல்ல நம்ம இருக்கணும். வாசல் தான் எதுன்னு சொன்னேன்? சபை. வாசல் தான் எது? சபை. ஏன்னா அதுக்கு நிறைய அடையாளங்கள் நான் சொன்னேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். கர்த்தர் தான் சபைக்கு தலையா இருக்கிறாரு. சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறார். அவர் சபைக்குள்ளாக இருக்கிறார். அப்ப சபைக்குள்ளாக இருந்து தான் ஜீவ விருட்சத்தையும் ஜீவ மார்க்கத்தின் காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தையும் நம்மளுக்கு தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சபையை முன்ன வைக்கணும். சபையின் மூலமா கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறது அந்த கற்பனைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிறது ஒரு நிலை, சபைக்குள்ள இருந்து கற்பனைகளை கை கொள்றது இரண்டாவது நிலை. அப்ப சபைக்குள்ள இருக்கிறதுல ரெண்டு கேட்டகரி. ஒன்னு பாக்கியவான்களாக இருப்பார்கள், இன்னொருத்தவங்க பாக்கியம் இல்லாமல்
இருப்பார்கள். பக்கத்தில் பாசுங்க, நீங்க பாக்கியவான்கள் தான். சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்கள் தான். ஆமா, நீங்க பாக்கியவான்கள் தான். ஏன்னா நீங்க கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்த புது மாசத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில 1ஆம் தேதியிலேருந்து சில காரியத்தை உங்க மனசுல ஆண்டவர் பேசுற பிரகாரமா சில காரியத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. ஆமென். பாக்கியவான்கள். 15ஆம் வசனத்தை வாசிங்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி 2 கேட்டகரி. பொய்யை விரும்புகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். ஆமென். ஐயோ பாஸ்டர் காசு தருவாங்கன்னு சொல்லி நினைச்சு ஏமாந்து போயிட்டேனே. பொய்யை விரும்பினவர்கள், பொய்ய விரும்பினவர்கள் அவங்க. நான் இது பெருசா நினைச்சேனே. நீங்கள் விரும்பினது தேவனை விரும்பாமல் ஏதோ ஒரு பெருசா நினைச்சது நிமித்தமாய், அவைகள் நிமித்தமாய் ஏற்படுகிற குளறுபாடிகள் பார்க்கிறோம் அங்க. அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்ப சபைக்குள்ள இருந்து கர்த்தருடைய செய்கைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எதையோ ஒன்றை விரும்பி எதன் பிரகாரமாய் செய்கிறவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை புறம்ப தள்ளப்பட விடக்கூடாது. புறம்ப தள்ளப்பட விடவே கூடாது. தேவ பிள்ளையே, நீங்க யாரையும் காரணம் சொல்லாதீங்க. நீங்களும் ஆண்டவர் மாத்திரம். ஆமென். என் குடும்பம் எனக்கு ஒத்துழைச்சா, ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒத்துழைக்கிறவரா இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அதுதான் உங்களுடைய கேள்வி. சபையை கர்த்தர் காட்டிட்டாரு, கற்பனைகளை கொடுத்துட்டாரு. நீங்கள் கற்பனைகளின்படி நடந்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இல்லையோ புறம்ப தள்ளப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்கள். சபைகளில் இவைகள் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனத்தில் வரும் பாருங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். சபையில வாசலில் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். அவன் வந்தால் கர்த்தருடைய பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். கர்த்தருடைய கற்பனைகளை பெறுவான், அவைகளை செய்வான். அவன் செய்வதற்கேற்ற பலனை தேவன் அதிகமாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தை விட்டுறாதீங்க. இந்த ஜூன் மாதத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரகாசம் உள்ளதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். மகிமையை காண விரும்புகிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த வேளையில நேரமானபடினால் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உங்க பிரகாசம் உள்ளதான காரியத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. கேட்குறீங்களா? ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே எந்த ஒரு மாயையும் நான் இந்த மாதத்துல நம்பிடக்கூடாது ஆண்டவரே. சொல்றீங்களா? ஆமென். சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பம், நான் ஆண்டவரே எந்த ஒரு மாயையும் நம்பிடக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நான் புறம்ப தள்ளப்படக்கூடாது. ஆமென். சொல்றேன். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. சபைக்குள்ள இருந்தும் சில காரியத்தின் மேல நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கொண்டிருக்கிறது நிமித்தமா அவை நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல புறம்ப தள்ளப்படுகிறதா இருக்கிறது. போதும். இந்த 5 மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ நம்பி சில காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சு சில தப்புகளெல்லாம் செஞ்சு நம்ம இன்னும் அந்த பாக்கியத்தை பெற முடியாம போயிருச்சு. இந்த புதிய ஜூன் மாதத்துல பிரகாசமுள்ள தேவன் நம்ம
வாழ்க்கையில் அவர் கடந்து வர விருப்பமாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆண்டவரே, 5 மாதம் போனது போகட்டும், இந்த மாதத்துல ஆண்டவரே நான் புறம்ப தள்ள விடாதபடிக்கு, என் கையிலிருந்து நழுவி எந்த ஒரு காரியமும் கீழே விழ விடாதபடிக்கு சொல்றீங்களா? வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் கையிலிருந்து எந்த ஒரு நல்ல காரியமும் என் கையிலிருந்து கீழே விழாதபடிக்கு உங்க மூலமா எனக்கு கிடைப்பதற்கு இந்த ஜூன் மாதத்துல பிரகாசம் உள்ள தேவ என் வாழ்க்கையில பிரகாசம் உள்ள காரியத்தை செய்வீராக. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. இவ்வளவு நேரம் தேவ செய்தியை கேட்டீங்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய செய்தியை கேட்டீங்களே, கர்த்தர் ஏன் உங்களை ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு. நீங்க எதை செய்றீங்கன்றதா முக்கியம். வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும். இந்த மாதத்துல என்னுடைய வாழ்க்கையில உதயமாக போகுது. புதிய காரியங்கள் துவங்கட்டும், மாற வேண்டியவைகள் மாறட்டும், துவங்க வேண்டியவைகள் துவங்கட்டும். ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க தேவ பிள்ளைகள். உங்க வீட்டுல ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்காம வாய்களை திறந்து நல்ல சத்தமா ஜெபிங்க. ஏசப்பா, சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. இங்க யாரு உங்களை ஏன் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படி ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க. சத்தமா ஜெபிக்கிறீங்களா? இந்த 1ஆம் தேதி அதுமா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரோடு இடைபடுவோமே, ஆண்டவரோடு இடைபடுவோமே. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் இவ்வளவு நேரம் ஆராதித்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது, பலனை செய்கிற தேவ. ஓ ஆமென், ஆமென். ஆண்டவரே, எதையோ நம்பி அல்ல, உண்மையே நம்பி நான் வாழ போறேன். உங்க கற்பனைகளை கை கொள்ள போறேன். என் வாழ்க்கையில ஒரு திருத்தம், என் கரங்களில் ஒரு மாற்றம், என் மனதில் சிந்தையில் ஒரு மாற்றம் இந்த நாட்கள்ல உதயமாகி காணப்படுவதாக அதை நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, பிரகாசம் உள்ள தேவ. ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, இதோ ஆண்டவரே காரிருள் பூமியையோ, ஆண்டவரே இருள் பூமியையோ, காரிருள் ஆண்டவரே ஜனத்தையும் மூடுகிறது. என் பின்னாடி வந்த இருள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, என்னை அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே திட்டமிட்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. விடுதலை செய்கிறவரே, ரட்சிப்பை தருகிறவரே, ரபாபா ஷகதிரதலரமா, இயேசுவே விடுதலை தாருங்க ஆண்டவரே, விடுதலை தாருங்க ஆண்டவரே, விடுதலை தாருங்கப்பா. எங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல எங்க கைகள் உம்முடைய நிறைவால் நிரப்பப்படட்டும். கையை உயர்த்துங்க. எங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய தொழில் ஆசீர்வதிகமாய் இருக்கட்டும். எங்க சிந்தையில எதை செஞ்சாலும் கர்த்தருடைய கற்பனைகளின் பிரகாரமாய் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்க கற்பனைகளின் பிரகாரமாய் செய்வேன், வேத வசனத்துக்கு புறம்பானதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் நான் செய்வேன். ஏசப்பா, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் வாழ்க்கையில நல்லது வருகிறது. என்னை விட்டு ஆண்டவரே, ஆண்டவரே தூரமாய் போகிறவைகளை கர்த்தர் ஆண்டவரே வெகு பக்கத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக. அல்லேலூயா. ஜெபிங்க. ஏன் ஜெபிக்கவே மாட்டேன்றீங்க? ஜெபிங்க, 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 சத்தமா ஜெபிங்க. கையை ஆட்டிக்கிட்டே இருக்காத, ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. ஏசப்பா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபிக்கணும். எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபிங்க. ஆவியில ஆண்டவரே, என் குணங்கள் மாறட்டும், என் வீட்டில் என் காரியத்தில் கற்பனைகள் இல்லாமல் எதையோ நான் செய்கிறேன், எதையோ நான் விரும்பி செய்கிறேன், மாயையை பின்பற்றுகிறதை அன்று இன்னைக்கு இந்த வசனம் எனக்கு சொல்லுகிறது. ஏதோ ஒன்று தேவன் சொல்லாததை நான் நம்புகிறேனே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த இழந்து இதை மாற்றிக்கொள்கிறேன். பிரகாசம் உள்ளவர் என் வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாய் கடந்து வருகிறார். என்னை இதுவரைக்கும் கைவிடாதவர் இனியும் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நடத்துவார். அல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவது ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவரே, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாங்கள் ஆண்டவரே புறம்ப தள்ளப்படாதபடிக்கு எங்க கண்களில ஒரு வெளிச்சம், சிந்தையிலும் மனதிலும் ஒரு வெளிச்சம் ஆண்டவரே காணப்படட்டும். தூய ஆவியானவருடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையை தூக்குங்க. இந்த முதல் ஆண்டவரே நாளிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து பிசினஸ் வேலைகளை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்திலிருந்து பிள்ளைகளுடைய வேலைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டிருக்கிற வேலைகளை செய்வார்களாக. கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தந்திருக்கிற வேலையை மதித்து நடப்பார்களாக. கர்த்தரை நினையாமல் வேலையை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய நினைவுகளோடு வேலைகளை செய்ய ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்துங்க. ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சொந்தமாய் வேலைகளை நடத்துகிறவர்கள், வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதிங்க. அதிகாரி கண்கள தயவு கிடைக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சிறப்பான தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் காணப்படட்டும். எல்லா இடைஞ்சல்களும் சத்துருவின் செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போகட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார ஸ்கூல்ஸ்க்கு போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்துகிறீங்களா? ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை மேல சண்டே கிளாஸ்ல இருப்பாங்க, ஜெபம் பண்றீங்களா எங்க பிள்ளைகளுக்காக? எங்க பிள்ளைகளுக்கு இந்த வார ஸ்கூல் திறக்குதுன்னு சொல்றவங்க, ஏசப்பா, இந்த வார ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்பிற்காய் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு புதிய ஆண்டவரே காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதயமாகட்டும். ஞானம் கிடைக்கட்டும். சிறந்து விளங்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்து எல்லா விதங்களிலும் சிறப்பான பிள்ளைகளாய் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு நல்ல காரியங்களை அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் நடக்கக்கூடிய நடத்துதலை ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தருளுவீராக. தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிறவங்கள கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, குடும்பத்தை பராமரித்து எல்லா ஆண்டவரே காரியங்களை செய்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தப்படட்டும். தேவ கிருபை பிள்ளைகள் மேல காணப்படட்டும். ஆண்டவரே, வீட்டில் கையில கிடைக்கிற காசை வைத்து குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்கு மீதம் எடுக்கக்கூடிய திராணிகளையும் புதிய புதிய ஆண்டவரே கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. இவனுடைய கைகளும் சிந்தைகளும் இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுத்தத்தோடு பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு எதை செய்தாலும் எதை தொட்டாலும் அது ஆண்டவரே ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசம் சமைக்கிறதுல, வீட்டை நடத்துறதுல, ஒவ்வொரு காரியத்துல சிறப்பாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனுடைய கரம் நன்மைகளாய் விளங்கட்டும். எல்லாருடைய மனதில் சந்தோஷம் சமாதானத்தினால கர்த்தர் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.